ஸ்ரீ ஆலாஷ்ய மகாத்மியம் திருவிளையாடல் புராணம் 7வது திருவிளையாடல் புராணம். இப்படி பரமேஸ்வரனுடைய கூத்து கண்ட சந்தோஷத்தோடு பதஞ்சலி அப்படிங்கிற முனிவரும் வியாக்கிரபாதர் அப்படி எல்லாமே சாப்பிட்றதுக்கு கிளம்பினா. அறுசுவை உணவை பொற்பாத்திரங்களில் பெண்களில் உபச்சாரம் பண்ண அவள் பரிமாற ரொம்ப ஆனந்தமாக சாப்பிட்டு தாம்பூலமாக வாங்கிட்டு கிளம்பினான். மன்னர்கள் தேவகந்தர்வர்கள் அப்படின்னு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. சமையல் சாமான்கள்லாம் ஏகப்பட்டது மிச்சமாயிடுது. சமையல்காரர் காஞ்சன மாலைக்கிட்ட வந்து பூதநாதனுடைய பூதகணங்கள்லாம் நிறைய வரும்னு சொன்னேலே அதுக்காக ஏகப்பட்டு தயார் பண்ணோம், எல்லாம் மீந்து போயிடுது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பணிவோட கேட்குறார். அப்போ காஞ்சன மாலையும் தேவியும் செல்வத்தினால சற்று பெருமையோடு இருந்தா. அன்ன பதார்த்தங்கள்லாம் பார்க்குறா மீதியானது எல்லாமே. அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட போய் உங்களுடைய வீட்டு விருந்தினர்கள் இவ்வளவுதானா, நிறைய உணவுகள்லாம் மிஞ்சு போயிடுத்து, கெட்டு போயிடும் போல இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. உடனே சுந்தரேஷ பெருமாளும் தேவிக்கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடுத்து. உடனே தடாதகை கிட்ட சொல்கிற, நீ அரசி, அந்த கர்வத்தினால அதிகமாக ஏற்பாடு செஞ்சுதான், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற. பக்கத்தில் இருந்த குண்டோதரனை ஒரு பார்வை பார்க்குற. அவர் தன்னுடைய நெற்றிக்கல்லிருந்து ஒரு பொரிய அவனுடைய வயிற்றுக்குள்ளே செலுத்துறார். உடனே குண்டோதரன் ஈசன்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி, உமையை கூடையே பிடித்துண்டு வந்து நான் பின்னாடி ஓடி வந்தேன் இல்லையா, என்னவோ எனக்கு பெரிய பசியாக இருக்குது, சாப்பிட போகட்டுமா அப்படின்னு கேட்குறானோ. உடனே சுந்தரேஷ பெருமாள் சொல்கிறார், தேவி உன்னுடைய அரண்மனையில் இப்படி அன்னம் நிறையா இருக்குதுன்னு சொன்னியே, மற்ற பூதங்கள்லாம் அழிச்சுட்டு வரல, இந்த குண்டோதரன் மட்டும் வந்திருக்கான், இவனை அழிச்சுட்டு போய் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ, இவன் சாப்பிட்றதுக்குள்ளே மற்ற பூதங்கள்லாம் அழிச்சுட்டு வர ஆள் அனுப்புகிறேன், குண்டோதரா நீயும் போய் திருப்தியாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். குண்டோதரன் சமையல இருக்க போயினான். தடாதகை தேவியும் அந்தபுரத்துக்கு போயிட்டா. குண்டோதரனுக்கு இலை போட்டு நீர் எடுத்து வச்சா அங்கே இருக்கக்கூடிய பணிப்பெண்கள்லாம், எனக்குள்ள பசிக்கு இலையில போட்டு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி வெள்ளை மலை மாதிரி இருந்த அன்ன குஞ்சுகளில் சாம்பார் நதிகளை ஓட்ட விட்டு கலந்தானோம். வாயை ஆணு திறக்கிறான். எல்லாரும் அந்த பணிப்பெண்கள்லாம் பயந்து ஓடுறான். ஏன் அப்படின்னா வாயே குகை மாதிரி இருக்கு. 2 கைனாலையும் வாரி வாரி விழுங்குறான். 5 நிமிஷத்தில் அண்டா காலி. இதை போல் அன்னரச மலை, பருப்பு மலை, பொரியல் கூட்டு அப்படின்னு எல்லாம் காலியாயிட்டு. தயிர் குடம், நெய்ப்பானை, பாலண்டா, பாயச அண்டா, தேன் தவலை அப்படின்னு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். பழ வகைகள், வாழைப்பழ குலைகள், மூட்டையாக பலாப்பழங்கள், சகுனி, கொட்டை, தோல் அப்படின்னு ஒன்றும் மிச்சம் வைக்கலை. மாதுளை மூட்டைகள், ஆரஞ்சு குவியல்கள், பழக்குஞ்சு அப்படின்னு எல்லாத்தையும் காலி. அடுத்து லட்டு மலை, மனோகர மலை, அதிர்ச்ச குன்று, மைசூர் பாக்கு அடுக்கு, அண்டாக்கள்லாம் நிரம்பி வஞ்ச பாதாம் கீர், தட்டா கோதுமை அல்வா, குடமா பானகம் எல்லாம் காலியாயிடுது. பாத்திரங்கள்லாம் உருடுறது. அடுத்த நாள் சமையலுக்காக வாங்கி வச்சிருந்த பரங்கி, பூஷணிக்காய் அப்படின்னு காய்கறி வகைகள், தேங்காய், மாங்காய் அப்படின்னு எல்லாம் காலி. அப்புறம் களஞ்சியத்தில் இருந்த தானியங்கள், அரிசி, பருப்பு, கோதுமை, உளுந்து, பயிறு அப்படின்னு எதை தான் சாப்பிட்றது, எதை விட்டு வைக்கிறது அப்படின்னு இல்லாமல் எல்லாத்தையும் காலி செய்யவே வேலைக்காரர்கள்லாம் பயந்து போய் தடாதகை கிட்ட போய் சொல்கிறான். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, எவ்வளவு சாப்பிட்டும் குண்டோதரனுடைய வயிறு ஒட்டி தான் இருந்ததான். அவன் வயிறு இருந்தது ஜடாரக்னின்னு சொல்வா இல்லையா, அதாவது அக்னியில் எது போட்டாலும் அது பஸ்மம் ஆகிடும். அது மாதிரி அவனுடைய வயிற்றுக்குள்ளே எவ்வளவு ஆகாரம் போனாலும் அவனுக்கு பசி தீரலை. மீனாட்சி தேவியோ தயங்கிடபடி சுந்தரேஷ பெருமாள் கிட்ட வந்து சொல்கிறா. எப்படி தொடங்கிறது அப்படின்னு ஒரு தயக்கம் சுவாமிக்கா தெரியாது. இருந்தாலும் ஒன்றும் தெரியாத மாதிரி, என்ன தேவி குண்டோதரன் சாப்பிட்டு முடிச்சிட்டானா, மற்ற பூதங்களுக்கெல்லாம் ஆள் அனுப்பலாமா, சற்று பொறுத்துக்கோ அப்படின்னு குறும்பாக சிரிக்கிறார். சுவாமி குண்டோதரனையும் அங்கே சமாளிக்க முடியல, திணறின்னு இருக்கா. எல்லா பூதங்களும் இங்கே வந்தால் என்ன பண்ணுறது, அழிக்கிற கடவுள் அப்படின்னு உங்களுக்கு பெயர் சொன்னது பொருத்தமாயிடுது. என்னுடைய கர்ப்பத்தை அழித்து கருணை காட்டணும், இவனை எப்படி திருப்தி பண்ணுறது அப்படின்னு ஒரே கவலையாக இருக்குது. ஜனங்கள்லாம் நல்ல வேளை ஈசன் ஒரு புதத்தோடு வந்தார்,
இன்னொரு பூதத்தோடு வந்திருந்தால் இந்த ஊரையே சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் காதில் விழறது. உங்களுடைய திருவிளையாடல் இப்படியா, கொஞ்சம் நீங்கள் மன்னிச்சுக்கணும் அப்படின்னு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாள். வடமுகாக்னி பொரிய குண்டோதரனுடைய வயிறில் வச்சு அவன் ஏராளமாக சாப்பிட்றத எல்லாரும் பார்க்க வச்சு திருவிளையாடல் அப்படிங்கிறது இந்த ஈசனுடைய 7ஆம் திருவிளையாடல். இந்த 7ஆம் திருவிளையாடல் புராணத்தை யார் ஒருத்தர் பக்தி சிரத்தையோடு படிக்கிறாளோ, படிக்க சொல்லி கேட்கிறாளோ, வயிறு சம்பந்தமான நோய்கள் தீரும், நல்ல புத்திர சம்பத்து கிடைக்கும், வீடுகளில் தானியங்கள் வச்சாமல் என்றைக்கும் செழிப்பாக இருக்கும், சகலவிதமான சுபிக்ஷமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 7ஆம் திருவிளையாடல் புராணம் முடிகிறது. நம பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டு இறைவா போற்றி, ஏகம்பத்ரேகம் போற்றி, பாகம் என்பரையானார் போற்றி, கைலை மணிநாதனே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.